தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நாட்டில் உள்ள மிகப்பெரிய துறைமுகங்களில் தூத்துக்குடி வ.உ.சி துறைமுகம் ஒன்றாகும். கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தூத்துக்குடி துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பல்வேறு திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய பாரத பிரதமர் தூத்துக்குடி துறைமுக வளர்ச்சிக்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். இதைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடி வ.உ.சி துறைமுக வளாகத்தில் 9வது கப்பல் தளத்தில் புதியதாக ரூபாய் 400 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை இன்று மத்திய அமைச்சர் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர் வழித்துறை அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் கொடியசைத்து துவங்கி வைத்தார். மேலும் தொழில் கண்காணிப்பு மையம், வர்த்தகம் உள்ளிட்ட புதிய கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தவர். மேலும் பசுமை நைட்ரஜன் மையம், சூரிய மின் நிலையம், கடற்கரை மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் மற்றும் எம்பி, மேயர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.